திருச்செந்தூர் முருகன் புட்டமுது. முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, சோலைமலை ஆகிய ஆறுபடை வீடுகளில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் 2ஆம் படை வீடாகும். இங்கு தினமும் 9 கால பூஜைகள் நடக்கின்றன. பூஜைகளின் போது அதிரசம், தேன்குழல், அப்பம், புட்டமுது, சிறுபருப்பு பொங்கல், நெய்சாதம் என விதவித நைவேத்தியம் படைக்கப்படுகின்றன. காலையில் பூஜையின் போது பொரி, பழம், தாம்பூலம் முதலானவையும், இரவில் அர்த்தஜாம பூஜையின் போது பால், சுகியன், பால்கோவா முதலானவையும் நைவேத்தியம் செய்யப்படுகின்றன. குறிஞ்சி நிலக்கடவுளான முருகனுக்கு முற்காலத்தில் திணையரிசியில் புட்டமுது செய்வது வழக்கம். முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக அவதரித்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலம் இது. அசுரனுடன் போர் செய்ய சேனை தளபதியாக வீரபாகு சிவகணங்களை படைத்தார் சிவபெருமான். தன் சக்தியை திரட்டி வேலொன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்தார் பார்வதி. திருச்செந்தூரில் ஐப்பசி மாதம் வளர்வரை சஷ்டி திதியில் சூரபத்மனை அழித்து தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றினார் முருகன். இதுவே சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூரில் சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் கிழக்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் முருகன் அருள் புரிகிறார். தவக்கோலத்தில் சடைமுடி தரித்து ஒரு திருமுகம் 4 கைகளோடு காட்சி தருகிறார். மேல் வலது கையில் சக்திவேல், மேலிடது கையில் ஜபமாலை தாங்கி பரத முத்திரையிலும், கீழிடது கையை இடுப்பில் வைத்த நிலையிலும் இருக்கிறார். சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகப்பெருமான் தாமரை மலரால் சிவபூஜை செய்தார். இதன் அடிப்படையில் மூலவரின் வலது கையில் தாமரை உள்ளது. பிரதான உற்சவரான வள்ளி தெய்வானையுடன் சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார். வழக்கமாக கோவில்களில் ஒரு உற்சவர் மட்டுமே இருப்பார். ஆனால் இங்கு சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அரைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் தனித்தனி சன்னதியில் உள்ளனர். திருச்செந்தூரில் முதலில் தூண்டுகை விநாயகரை தரிசித்த பின்னரே முருகனை தரிசிக்கின்றனர். பால்குடம் காவடி எடுக்கும் பக்தர்கள் தூண்டுகை விநாயகர் கோயிலில் இருந்துதான் பால்குடம் காவடி எடுத்து வருகின்றனர். மணியடியில் வீரமகேந்திரருக்கு இடதுபுறம் ஒரு வாசல் உள்ளது. அதன் வழியே அமைந்துள்ள பாம்பரையின் வழியாக சென்றால் மூலவருக்கு வலதுபுறத்தில் உள்ள குகையில் ஒரே இடத்தில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்கலாம். இந்த பஞ்சலிங்கங்களை முருகனே பூஜிப்பதாக ஐதீகம். கோயிலுக்கு தெற்கில் கண்டபுஷ்கரணி என்னும் நாளிக்கிணறு உள்ளது. பெரிய கிணற்றுக்குள்ளே சிறு கிணறாக அமைந்த இது 1 சதுர அடி பரப்பும் 7 அடி ஆழமும் கொண்டது. உப்புத்தன்மை இல்லாமல் நல்ல நீராக இருப்பது அதிசயம். முருகனின் அருளால் உருவான இந்த நாளிக்கிணற்றில் நீராடிய பின்பே கடலில் நீராடுவது வழக்கம். வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. முருகன் தலங்களில் கந்தசஷ்டி 6 நாள் நடக்கிறது. ஆனால் இங்கு மட்டும் 12 நாட்கள் நடக்கிறது. மாசி திருவிழாவின் போது தெப்போற்சவம் நடக்கிறது. தினமும் அதிகாலை 5 மணி, இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கும். இங்கு பன்னீர் இலை திருநீற்று பிரசாதம் பிரசித்தமானது. முருகனுக்கு 12 கைகள் இருப்பது போல பன்னீர் மரத்தின் நிலையில் 12 நரம்புகள் உள்ளன. இது முருகனின் வேல் போலவே இருக்கும். 12 நரம்பு உள்ள இலைகளை தேர்ந்தெடுத்து அதில் திருநீரை மடித்து தருகின்றனர். நோய் தீர்க்கும் மருமருந்தாக இது உள்ளது.